உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இங்கே சேரன் இப்போ புதுசாக பண்ணிட்டு இருக்க விஷயம் எல்லாமே சோழனுக்கா இருக்கட்டும், பாண்டி பல்லவ எல்லாருக்குமே அது ஒரு மாதிரி டவுட்டாகவே இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றையும் அவங்க வாட்ச் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நிலாவே பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன சோழன் ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க, அவங்க சும்மா கேஷுவலாக தானே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே சோழனும் பார்த்துட்டு, ஆமாம் நிலா, இதே விஷயத்த நான் பண்ணியிருந்தா இந்நேரம் எல்லாரும் என்னை நிற்க வச்சு ரவுண்டு கட்டி, ஏன் இதே அண்ணன் பக்கம் பக்கமாக எனக்கு அட்வைஸுங்கிற பேரில் ஏதாவது பேசியிருந்திருக்கோம். ஆனால் இப்போ அண்ணன் பண்ணால் மட்டும் அது நல்லது, நான் பண்ணால் உங்களுக்கு கெட்டதா? அம்மா சாமி, இந்த உலகத்திலேயே நல்ல மனுஷன், அதுவும் உலக உத்தம அப்படின்னா அது உன் சேரண்ணன் தான். போதுமா, இதுக்கு மட்டும் சப்போர்ட்டுக்கு ஒரு 4 பேர் வந்துருவீங்களே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. இப்போ என்ன சப்போர்ட்டுக்கு 4 பேர் வந்துட்டோம், நான் மட்டும்தானே இருக்கேன், இன்னும் மீதி 3 பேர் எங்க அப்படிங்கிறாங்க. என்னன்னுல ஒரு பேச்சுக்கு சொன்னால் அதை உடனே பிடிச்சிப்பியா, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு நீ அதை சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சோழன் சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கூப்பிட்ட உடனே சோழனுக்கு இங்கே மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கு, இல்லையே அண்ணன் பண்ணுறது தப்பு, ஏன் இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு கண்ணு அவங்க மேலே வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இங்கே நிச்சயதார்த்தத்துக்கு போய் நிச்சயதார்த்தமே முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறமும் கார்த்திகா கூட இன்னும் பேசுறது பழகிறதெல்லாம் இன்னும் அதிகமாக போகுது. ஸோ அதனால ஒரு பெரிய சிக்கலில் சேரன் மாட்ட போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே ட்ரெயினில் போகும்போதே பார்த்தா கார்த்திகா வந்துட்டு இங்கே சேரன் கூட சேர்ந்து உட்காந்துருக்குது, தனியாக போய் பேசுறது, இது எல்லாத்தையுமே எல்லாரும் பார்க்குறாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாம் டைம் பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்பயுமே போயிட்டு கார்த்திகா நானும் வரட்டுமா அப்படிங்கிறாங்க. உடனே சேரன் பார்த்துட்டு, டேய் திரும்ப எல்லாத்தையும் கழிச்சு போடுங்கடா, கார்த்திகாவும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்த்திகாவும் கூட சேர்ந்து விளையாடும் போது, இது எப்படி மாமா அப்படி வைக்கிறது, எப்படி மாமா விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளையாட்டை பற்றி கேட்கும்போது, இப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்லி கொடுக்கும்போது கை மேலே படுறது, இது எல்லாத்தையுமே சோழன் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு எப்படியாவது பிரித்து விடணுமே அப்படின்ட்டு பல்லவனை இங்கிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க 2 பேருக்கும் நடுப்பற போய் சோழன் உட்காந்துக்கிறாரு. இதையும் நிலா பார்த்துட்டு முறைக்கிறாங்க. சரி ஏதோ பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க நிலாவும். சோழன் தாங்க இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்காங்க. ஸோ அங்கே போய் பீகார்லேயும் இறங்கிடுறாங்க. ஸோ இறங்கினதுக்கப்புறமா பார்த்தா இங்கே கஸ்தூரி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னப்பா சேரா, இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டியே, அலுப்பாக இருக்குது உடம்பெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ சாரி அப்படிங்கிறாங்க. எதுக்கு சாரி சொல்கிற, உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு சொல்லி தானே வந்திருக்கோம், பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அங்கேயும் போயிடுறாங்க. அங்கே போனால் சந்தா கரெக்டாக ஃபோன் பண்ணிவிட்டு வந்துட்டிங்களா அப்படின்றாங்க. நீ வெளியே வந்து பாருப்பா சந்தா, நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர போகிறாங்க. அப்போது சந்தாவோட அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு, ஏய் நில்லுடி எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா, இல்லை எல்லாரும் வந்துட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க. வந்தால் நாங்கள் போயிட்டு வரவேற்றுக்கிறோம், நீ உள்ளே போ, நீ வெளியிலலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக சொல்லிடுறாங்க. சரிண்ணா சந்தாவும் ஒரு மாதிரி உம்முன்னு முகத்தை வச்சுட்டு நிற்கும்போது அனிஷ் தான் போயிட்டு, வாங்க பையா வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வெளியிலே நின்று பார்க்குறாரு நடேசன். இது என்ன ஊர் இப்படி இருக்குது, இந்த வீடு இப்படி அப்படின்ட்டு ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு, ஏன் கஸ்தூரி இந்த சேரனுக்கு கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லை பார்த்தியா அப்படிங்கிறாங்க. என்னத்தன்னே சொல்கிறது, நானும் ட்ரெயினில் வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். பாரு எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்தது இல்லாமல் இந்த ஊரும் இங்கே இருக்க வீடுங்களும் எங்கே வந்து பொண்ணு பிடிச்சிருக்கான் பாரு உன் பையன் அப்படிங்கிறாங்க. இப்போ மட்டும் வந்து சொல்லு, என் பையனுக்கு உன் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இப்படி அலைஞ்சிருக்கவும் வேணாம், உன் காலும் வீங்கி இருக்க வேணாம், இப்படியே நம்ம இது பண்ணியிருக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. சரி விடு, நடந்ததே சும்மா சும்மா சொல்லி குத்தி காட்டிக்கிட்டே இருப்ப அப்படிங்கிறாங்க. கார்த்திகா அப்போ திரும்பி பார்த்துட்டு, மாமா என்ன இன்னும் அங்கேயே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, அம்மா உள்ளே மாமா அப்படிங்கிறாங்க. இதோ நீ போடி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வராங்க. கஸ்தூரி அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு நடேசனை. இப்போது சந்தா பார்க்குறாங்க. அப்போ வந்து இப்படி எட்டி பார்க்கும்போது சேரன் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. இங்கே சந்தாவும் சேரனும் மாற்றி மாற்றி சிரிச்சிக்கிறத வந்துட்டு இங்கே கார்த்திகாவும் பார்க்குறாங்க. கார்த்திகாவுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு மீதி 3 பேருமே கவனிக்கிறாங்க. ஸோ தம்பிங்க எல்லாருமே கவனிச்சுட்டு டக்குன்னு நிலாவை கூப்பிட்டு, நிலா நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன்ட்டில, அங்கே பாரு அண்ணனும் சந்தாவும் சிரிச்சுக்கிறாங்க, அதை கார்த்திகா எப்படி பார்க்குதுன்னு பாரு அப்படிங்கிறாங்க. உண்மையாவா அப்படின்ட்டு இப்போ நிலா பார்க்குறாங்க. கார்த்திகாவோட முகமே ஒரு மாதிரி ஆகுது. 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு நிலா, என்ன சோழன் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன்ட்டில, இப்போ பார்த்தியா நீயே அப்படிங்கிறாங்க. கார்த்திகாவுக்கு இன்னும் மனசில் அண்ணன் ஞாபகம் இருக்குமோ அப்படிங்கிறாங்க. இதை தானே நாங்கள் அப்பையிலேருந்து சொல்லிட்டுருக்கோம், நீ தான் உங்கள் அண்ணன் தான் உலக உத்தம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணிகிட்ருக்க. இப்போ கார்த்திகா மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு தெரியுதில்ல, அப்புறம் எதுக்கு அண்ணன் போய் பேசணும், திரும்பவும் அது கார்த்திகாவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி வந்துடாதா அப்படிங்கிறாங்க. அது எப்படி சோழன் நடக்கும்
பக்கம் அண்ணனுக்கு இங்கே கல்யாணம் நடக்க போகுது. கார்த்திகாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா, நீ ஏன் தான் இப்படி படித்த மக்கா இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க சோழன், அப்புறம் நான் கடுப்பாயிருவேன் அப்படிங்கிறாங்க. இரு இரு, சரி சரி, சொன்ன ஏதோ ஒரு வாயில் ஃப்ளோவில் வந்துருச்சு. இனியே யோசிச்சு பாரு, கார்த்திகாவோட லைஃப் இப்போ எப்படி இருக்குது? அது நல்ல சந்தோஷமாக அவங்க புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருந்துட்டு, இல்லை இப்போ புருஷன் துபாயில் இருக்காருங்கிறதுக்காக வந்து இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா அது வேற மாதிரி. இங்கே டைவர்ஸே வாங்க போகுது. இப்போது அதோட வாழ்க்கையே சரியில்லைங்கும் போது அண்ணன் போயிட்டு இப்படி சிரிக்கிறது, பேசுறது, அதுக்கு ஆறுதல் சொல்கிறது, தனியாக போய் நின்று பேசுறது, கூட போய் பக்கத்தில் உட்காந்துக்கிறது, கையை பிடிச்சி தொடுறது, இப்படிலாம் பண்ணுறது தப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை சோழன், விடுங்க பார்த்துக்கலாம், அண்ணா அதெல்லாம் மாறிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அதானே உன் அண்ணனை பற்றி சொல்லிட்டா மட்டும் உனக்கு அப்படியே சப்போர்ட்டுக்கு வந்து நிற்பியே அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படின்றாங்க. சரி சரி அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஸோ நிச்சயதார்த்த வேலையெல்லாம் நல்லபடியாக நடக்குது. இவங்க கொண்டு வந்ததெல்லாம் பொண்ணு வீட்டிலேருந்து கொடுக்குறாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து வந்ததெல்லாம் மாப்பிள்ளைக்கும் கொடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் மோதிரம் வந்துட்டு அனீஷ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, பையா இங்கே பாருங்கள் சரியாக இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரியாக தான் இருக்கும் அனீஷ், அன்றைக்கே சந்தாவோடதை போட்டு பார்த்து தானே கொடுத்துட்டு போனேன், அதே அளவு தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் பையா, சந்தா போட்டு பார்த்துச்சு, சரியாக தான் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ எனக்கும் சரியாக இருக்கும் அனீஷ் அப்படிங்கிறாங்க. சரிண்ணா, இப்போ சந்தாவும் வந்ததுக்கப்புறமா நீங்கள் மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு இப்போ சந்தாவோட அப்பா கேட்குறாரு. உடனே சோழன் பார்த்துட்டு, நீங்கள் தங்கத்தில் தானே மோதிரம் வாங்கியிருக்கீங்க, நாங்கள் வைரக்கல்லே வச்சு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கோம், நாங்கள் சொன்னதை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருவோம், நீங்கள் தான் அதுக்குள்ளே அவசரப்பட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே நடேசனை பார்த்துட்டு, டே என்னடாப்பா, அதான் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சுல்ல, சட்டுப்பட்டுன்னு நிச்சயதார்த்தத்தை தட்டு மாற்றிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ கல்யாண தேதிங்கிறத குறிச்சிட்டிங்கன்னா கையோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எங்கள் புரோகிதர் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. புரோகிதர் வந்துக்கிட்டு இருக்காரா? இந்த இருக்கிற கேலண்டரை எடுத்து அதை பார்த்து நம்மளே நேரம் குறிச்சிக்க வேண்டியது தானே, இதுக்கு எதுக்கு புரோகிதர்லாம் வரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா பார்த்துட்டு, அங்கிள் கொஞ்சம் சும்மா இருங்க, இவங்க ஊர் சைடு எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா, கல்யாணம் தான் நம்ம சைடு வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டோம்ல, அவங்க பண்ணுறத பண்ணட்டும், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தான் இவன் பொண்ணு பிடிச்சானோ, ஒன்னொன்றுக்கும் வேற வேற மாதிரி பண்ணுறானுங்க. இன்னும் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு வளகாப்புக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் அதுக்குன்னு இன்னும் என்னென்ன சடங்கெல்லாம் புதுசாக இவனுங்க சொல்ல போகிறானுங்களோ தெரியல அப்படிங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் பண்ணி தானே அங்கிள் ஆகணும், நம்ம அண்ணனுக்காக தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், உன் ஒன்னனுக்காக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து அலைஞ்சிருக்கோம், இங்கே பாரு என் காலெல்லாம் எப்படி வீங்கி கிடக்குன்னு அப்படிங்கிறாங்க. அதுக்காக நீங்கள் தானே மாப்பிள்ளையோட அப்பா, அப்போ நீங்கள் தானே அலையணும், சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா எதுவுமே பேசலை போதுமா அப்படிங்கிறாரு. அமைதியாக உட்காருங்க அப்படின்னு நீங்கள் நிலா சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சரி, நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது ரிங்கெல்லாம் போட்டுடுறாங்க. நிச்சயதார்த்தம் நல்லபடியாகவே முடிஞ்சிருது. கூடவே கையோட புரோகிதர் வந்ததுக்கப்புறமா இந்த டேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது பக்கத்துலேயே வர முகூர்த்த தேதியை பார்க்குறாங்க. இப்போ பார்த்துட்டு இந்த தேதியிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா சந்தா கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிறனால உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிற மாதிரி வீட்டில் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இங்கே நடேசன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்படி உடனே வர முகூர்த்தத்திலே பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ஊருக்கு போகிறதுக்கே 3 நாள் 4 நாள் ஆயிடுது, அதுக்கப்புறமா போய் நாங்கள் இன்னும் அங்கே வேலையெல்லாம் பார்க்க வேணாமா, இப்படி டக்குன்னு ஒரு வாரத்தில் வைக்கிறீங்கிறீங்க, அதெல்லாம் சரியாக வராது, ஒரு மாதம் கழிச்சு வர மாதிரி ஒரு இதை பாருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அனீஷும் பார்த்துட்டு, என்ன பையா அப்பா இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. சோழனும் பார்த்துட்டு, ஆமாம் அவர் சொல்கிறதும் வாஸ்தவம் தானே, நாங்கள் இங்கேருந்து போய் டயர்டாக இருக்கோம், அதுக்கப்புறம் உடனே போய் அழைச்சிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல, கொஞ்சம் அடுத்த முகூர்த்தமாக பார்க்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே சரின்னு பாருங்க அப்படின்னா அடுத்த முகூர்த்தம் அதை விட்டால் ஒரு மாதம் கழிச்சு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல அதிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகூர்த்தத்திலே தேதியையும் குறிச்சிட்டு இப்போ அங்கே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அங்கேயே நின்று ஃபோட்டோஸ்லாம் கூட நிறைய எடுக்கிறாங்க. இப்போது பல்லவன் பார்த்துட்டு, அண்ணே நீங்கள் சந்தானியை கூட்டிகிட்டு வாங்கண்ணே, அந்த சைடு நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னோடனே, இங்கே சந்தா வாப்பா ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்றான் பல்லவன் அப்படிங்கிறாங்க. அனீஷ் ஒரு மாதிரி பார்த்துட்டு, பையா எங்கள் ஊரில் இதெல்லாம் வழக்கமே இல்லை பையா, அப்பா ஏதாவது சொல்ல போகிறாரு அப்படிங்கிறாங்க. சோளம் பார்த்துட்டு, அனீஷ் பையா நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஒரு நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பொண்ணு மாப்பிள்ளையும் ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாதா, இதெல்லாமா உங்கள் ஊரில் இப்படிலாம் நீங்கள் வழக்கம் வச்சுருப்பீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை சோளம்பையா, அந்த மாதிரி தான் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னமோ, ஆனால் எங்கள் ஊர் படி தானே கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கு நாங்கள் ஒரு ஃப்ளெக்ஸு கூட வைக்க மாட்டோமா, இல்லை அங்கே போய் எல்லாருக்கிட்டே எங்கள் அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு காட்டுறதுக்காவது ஃபோட்டோ வேணாமா, சும்மா 2 பேரும் நிற்க வச்சு ஃபோட்டோ தானே எடுக்க போகிறோம், இப்போ என்னவா அப்படிங்கிறாங்க. அப்போ அனீஷும் பார்த்துட்டு, இருங்க நான் அப்பா கிட்டே போய் பேசிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அங்கே போய் பேசினா அவர் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாரு. அவங்க அம்மாவும் வேணாங்கும்போது இப்போது அனீஷ் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட ஏதோ காதில் சொல்கிறாரு. அவர் ஒரு மாதிரி பார்த்து முறைச்சிட்டு, சரி போ சொல்லு அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ சந்தாவும் சிரிச்சிக்கிட்டே வராங்க. சோழன் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு பாண்டிக்கிட்ட, டே பாண்டி அனீஷ் பையா என்னத்தடா போய் காதில் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறாங்க. என்ன கேட்டால் எனக்கு என்னடா தெரியும், வரட்டும் வந்தோன்னு நீயே கேளு அப்படிங்கிறாங்க. ஏன் நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. டேய் நீ தானே, உனக்கு தானே டவுட்டு, நீயே கேளு அப்படிங்கிறாங்க. அப்படி என்னையே எல்லாத்தையும் கோத்து விடுங்கடா அப்படின்ட்டு அனீஷும் அங்கேருந்து வந்த உடனே, அனீஷ் பையா அது என்ன உங்கள் அப்பா
என்னப்பா காதில் போய் ஏதோ சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. அது வந்துட்டு பையா அப்படிங்கிறாங்க. அட சொல்லுங்க அனீஷ் பையா அப்படின்றாங்க. இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பொண்ணு மாப்பிள்ளையே வழக்கமாக இங்கிட்டு ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. அப்பா அதே மாதிரியே சொன்னார். நான் தான் சந்தா கர்ப்பமாகவே ஆயிட்டா, இப்போ போய் ஃபோட்டோ கூட எடுக்க முடியாதுன்னு சொன்னால் எப்படிப்பா, ஃபோட்டோ தானே எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னேன், அதான் அப்பா என்னை பார்த்து முறைச்சாரு அப்படின்னோடனே சோழனுக்கு இங்கே சிரிப்பே வந்துடுது. பாண்டிக்குமே ஒரு மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி சிரிக்கிறாங்க. அனீஷ் பார்த்துட்டு ஏன் பையா 2 பேரும் இப்படி சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை அனீஷ் பையா, அது போக போக உங்களுக்கே புரியும் அப்படின்ட்டு 2 பேரும் இப்படி வந்துடுறாங்க. இந்த சைடு பார்த்தா இப்போ பல்லவன் 2 பேரும் வந்த உடனே இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துகிட்டே இருக்கும்போது நிலாவும் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்படி இங்கே பாருங்க சந்தா அண்ணன் மேலே கை போட்டுக்கோங்க இப்படிலாம் சொல்லி ஃபோட்டோ எடுக்கும்போது கார்த்திகா அப்படியே ஒரு மாதிரி ஏக்கத்தோடு பார்க்குறாங்க 2 பேரையுமே. இதை கஸ்தூரியுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு கார்த்திகா இங்கே வாயண்டி அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு எழுந்து போயிட்டு என்னம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு காலெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குது, கொஞ்சம் காலை பிடிச்சி விட்றியா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படின்றாங்க. கொஞ்சம் பிடிச்சி விடேண்டி அப்படின்னோடனே சரிண்ணா இங்கே உட்காந்து காலை பிடிச்சி விட்டாலும் கண்ணு ஃபுல்லாக அங்கே ஃபோட்டோ எடுக்கிற மேலேயே இருக்குது கார்த்திகாக்கு. கஸ்தூரி இதையும் பார்த்துட்டு இவளை என்ன பண்ணுறதுனே தெரியலையே, அங்கே நின்று ஒரு மாதிரி ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருந்தாலே மனசு கஷ்டப்படுவான்னு தான் காலை அமுக்கி விட்றின்னு இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சோம், இங்கேயும் உட்காந்து அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்காளே அப்படின்ட்டு இவளை வேற என்ன சொல்கிறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே கார்த்திகா அங்கே நடேச அண்ணன் தனியாக உட்காந்துட்டு இருக்கு பாரு, போய் அங்கே போய் ஏதாவது பேசிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. மாமா கூட போய் என்னை என்னம்மா பேச சொல்கிற, நான் ஒன்று சொன்னால் மாமா ஒன்று ஏதாவது சொல்லுவார், வேணாம்மா நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன் இல்லடி கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே சோளம் பார்த்துட்டு வேகமாக போயிட்டு அப்புறம் கஸ்தூரியத்தை என்ன காலெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. என் காலுக்கு என்னடா அங்கே பாரு வீங்கின வீக்கம் குறையவே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி நான் வேணா சந்தா கிட்ட சொல்லி சுடுதண்ணி போட்டு தர சொல்லவா, கால் ஒத்தரம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, இப்போ திரும்பவும் நம்ம ட்ரெயினில் தான் போகிறோம், திரும்பவும் வீங்க தான் போகுது, பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடு, ஒரேடியான ஊருக்கு போய் அதெல்லாம் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இங்கே பேசிகிட்டே இருக்காரு சோழனுமே. கார்த்திகாவோட கண்ணு அங்கேயே இருக்குங்கிறத சோழனுமே பார்க்குறாரு. அப்போ பார்த்துட்டு என்ன கார்த்திகா ஃபோட்டோ எடுக்கலாமா நம்மளும் அப்படிங்கிறாங்க. இல்லை வேணாம் சோழன் நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நேராக நிலா கிட்டே போயிட்டு நிலா நான் சொன்னால் நீ நம்பலைல்ல, அங்கே பாரு கார்த்திகாவை அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எப்போ பாரு இதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லலை, அங்கே பாரு கஸ்தூரியத்தையும் அதை தான் ஒரு மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கார்த்திகாக்கு இவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கிறத நினச்சி ரொம்ப வருத்தப்படுது அப்படிங்கிறாங்க. இப்போ நிலாவும் பார்த்துட்டு சரி இருங்க வரேன் அப்படின்ட்டு இப்போ கார்த்திகாவை டக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த சைடு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க 2 பேரும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ கார்த்திகாவோட முகம் ஒரு மாதிரி வாட்டமாக தான் இருக்குது. பட் சந்தா கூட சேரன் இங்கே வந்துட்டு சந்தோஷமாக பேசுறது சிரிக்கிறது அதை ஒரு டைம் அவர் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். இப்போது நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு ஊருக்குமே வந்துடுறாங்க. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா இப்போது மறுநாள் வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. இருந்தாலும் இங்கே காலையில் எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆகுது. அப்படிங்கும்போது சேரன் வந்து காலையில் எழுந்திரிச்சு ஒரு மாதிரி முடியல அப்படின்னாலும் டயர்டாக இருக்கனால சாப்பாடு எல்லாமே செஞ்சிட்ருக்காரு. நிலாவும் வந்து பார்த்துட்டு என்னென்ன இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்ப்பா உடம்பு ஒரு மாதிரி அசதியாக இருக்குதான், அதுக்காக சாப்பாடு சமைக்கணும்லப்பா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்ட்டு இப்போ அங்கே பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்படி எட்டி பார்க்குறாங்க. சோழன் உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்கும்போது சோழனை போயிட்டு சோழன் அண்ணன் வந்து இவ்வளோ இது செஞ்சிட்ருக்காங்க, நானும் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் மட்டும் என்ன ஃபோனை நோண்டிட்டு இருக்கீங்க, வாங்க நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. என்ன நிலா அப்படிங்க இப்போ வர போகிறீங்களா இல்லையா அப்படின்றாங்க. இதோ வரேன் அப்படின்ட்டு உள்ளே பார்க்குறாரு. இங்கே பார்த்தா பாண்டியும் பல்லவனும் தூங்கிட்டு இருக்கும்போது ஏண்டா நான் மட்டும் போய் வேலை செய்யணும் நீங்களாம் தூங்குவீங்களா அப்படின்ட்டு 2 பேரை வேக வேகமாக எழுப்பி விட்டு நான் மட்டும் போய் வேலை செய்யணுமா, எந்திரிச்சு வாங்கடா அப்படிங்கிறாங்க. ஏண்டா அவ்வளோ நல்ல எண்ணம் உனக்கு, கொஞ்சம் நேரம் கூட நாங்கள் தூங்கிடக்கூடாதே அப்படிங்கிறாங்க. என்னை மட்டும் தூங்க விட்டாளா, நானும் இங்கே சும்மா தான் உட்காந்துருந்தேன் டயர்டாக இருக்குன்னு, என்னையும் கூப்பிட்டு வேலை செய்ய சொல்கிறாள், வாங்கடா வாங்க அப்படின்ட்டு கூடவே இழுத்துட்டு போயிடுறாரு. ஒரு மாதிரி சொங்கி மாதிரியே உட்காந்து அவங்க வேலை எல்லாமே செஞ்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பல்லவனுக்கு கிளாஸ் இருக்குன்னு கிளம்பி போயிடுறாரு. பாண்டி காலையில் சாப்பிட்டு நான் கடைக்கு போகிறேன்ட்டு போயிடுறாரு. சோழனும் வேலைக்கு போயிடுறாரு. கூடவே நிலாவும் என்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிருங்கன்னு கிளம்பிடுறாங்க. இப்போது இங்கே சேரன் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பும்போது கதவை சாத்த போகிறாரு. அப்போ தான் நடேசன் வந்துட்டு என்னடா சேரா கிளம்பிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா இத்தனை நாளாக சைட்டுக்கே போகலை, ஒரு மாதிரி எப்படி வேலை போகுது என்னன்னு தெரில, போய் பார்க்கணும்லப்பா அப்படிங்கிறாங்க. ஏண்டா ஒரு மாதிரி இருக்க, என்னடா பண்ணுது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா என்னன்னே தெரில, ஒரு மாதிரி தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா அப்படிங்கிறாங்க. அதே தாண்டா எனக்கும் ஒரு மாதிரியே இருக்குல்ல உடம்பெல்லாம், இன்னும் உடம்பு ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது ட்ரெயினில் போகிற மாதிரியே அப்படின்ட்டு. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு கட்டிலில் உட்காந்துடுறாரு. ஸோ கையோட வந்துட்டு இங்கே ஏதோ ஃபோன் வருது அப்படின்ட்டு உட்காந்து கொஞ்ச நேரத்துலேயே நடேசனும் எழுந்து போயிடுறாரு. இப்போ வீட்டில் யாருமே இல்லை. இப்போது இங்கே சேரன் போயிட்டு சைட்டில் அங்கே பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும்போதுமே அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்குது, உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது, முடியல அவரால் அங்கே இருக்கவே. அங்கே இருக்கவங்க கிட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் இன்றைக்கும் பார்த்துக்கோங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, காய்ச்சல் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள்
நீங்கள் போங்கண்ணே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னோடனே சேரனும் வீட்டுக்கு வந்துடுறாரு. கார்த்திகா அந்த சைடு கோவிலுக்கு போனவங்க ரிட்டர்ன் வரும்போது இங்கே தானே மாமா இருப்பார் அப்படின்ட்டே பார்க்குறாங்க. வெளியில் இருக்க ஒருத்தர் பார்த்துட்டு என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை இங்கே சேரன் மாமா இருக்காரா அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணன் வந்தாங்க, உடம்பு முடியல, காய்ச்சலாக இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஓ உடம்பு சரியில்லையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இப்போ கார்த்திகா நடந்து வரும்போதே என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்துட்டு இப்போ உட்காந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் இங்கே சேரன் வந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணிட்டு சொல்லுப்பா கார்த்திகா அப்படிங்கிறாரு. ஒரு மாதிரி ஃபீவரிஷாக பேசும்போது என்னம்மாம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. யாருப்பா சொன்னாங்க உனக்கு அப்படின்னோடனே இல்லை மாமா கோவிலுக்கு போனேன்னா அங்கே நீங்கள் சைட்டில் இருப்பீங்களான்னு பார்த்தேன், அங்கே இருந்தவர் தான் சொன்னார். இப்போ எப்படி இருக்கு மாமா உங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் போனீங்களா, மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு ஒன்றுமே முடியல, வீட்லேயும் யாரும் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குப்பா, படுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு இங்கே வீட்டில் வந்துட்டு மாமாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, காய்ச்சலாக இருக்காராம், வீட்லேயும் யாரும் இல்லையா, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. கஸ்தூரி பார்த்துட்டு சரிடி போயிட்டு பார்த்துட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு இங்கே கார்த்திகா கிளம்பி போன உடனே இங்கே கார்த்திகாவோட மாமா பார்த்துட்டு கஸ்தூரி கிட்ட திட்டுறாங்க. என்ன கஸ்தூரி இப்போ எதுக்கு அவளை நீ அங்கே அனுப்பி வச்ச, அங்கே வேற சேர மட்டும் இருக்கான்னு சொல்கிறாங்க, நீ எதுக்கு அவளை அனுப்பி வச்ச அப்படிங்கிறாங்க. அண்ணா நீ தான் பார்த்துட்டு இருக்கல, அவள் எவ்வளோ வருத்தத்தோடு இருக்கா, அங்கே போய் அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசினாலாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க மாட்டாளா, போயிட்டு வரட்டும்னே, வீட்டுக்குள்ளாரே அடைஞ்சு கிடக்குறாள் அப்படிங்கிறாங்க. என்னமோ பண்ணு போ அப்படின்ட்டு அவரும் உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்போ வீட்டுக்கு போய் பார்த்தா இங்கே சேரன் வந்து பயங்கரமாக காய்ச்சல்ல அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிட்டு படுத்திருக்காரு, ஹெவி ஃபீவராக இருக்குது. போய் கார்த்திகா தொட்டு பார்த்துட்டு ஐயோ என்னம்மாம்மா இப்படி காய்ச்சல் அடிக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ கார்த்திகா நீ எதுக்கு பாப்பா இவ்வளோ தூரம் வந்த அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் மாமா உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படின்ட்டு, இருங்க மாமா வரேன் அப்படின்ட்டு தண்ணியில் துணியெல்லாம் நனைச்சிட்டு வந்து நெத்திலெல்லாம் வச்சு விட்றாங்க. காய்ச்சல் குறைய மாட்டேங்குது. இருங்க மாமா மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை கூட சேரனால் குடிக்க முடியலங்கும்போது ஊட்டி விடுறது. இப்போது அந்த மாத்திரையை கொடுத்து படுக்க வச்சாலும் சுத்தமாக குறையவே இல்லைங்கும்போது சரி மாமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் போகலாமா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா வேணாம், மாத்திரை போட்டிருக்கேன்ல, சாயந்தரம் தம்பிங்க வந்தோடனே நான் போய்க்கிறேன், நீ என்னப்பா பண்ணுவேன், பரவாயில்ல விடுப்பா, நீ போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை மாமா உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பளிலாம் எடுத்து போத்தி விடுறாங்க. ஸோ என்னதான் பண்ணாலும் இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி அவர் காய்ச்சல்லே இருக்கும்போது கார்த்திகா வந்துட்டு கையெல்லாம் தேய்ச்சி விட்றாங்க, காலெல்லாம் தேய்ச்சி விட்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது சேரனுக்கும் ஒரு மாதிரி அந்த ஃபீவரிஷ்லாம் ஒன்றும் முடியல. இங்கே கார்த்திகாவுக்குமே வந்து பார்த்தா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வழியாக 2 பேரும் அப்படியே அவங்களுக்கே தெரியாமல் சேரனும் ஃபீவரில் இருக்கும்போது சேர்ந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் தெரியுது சேரனுக்கே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அதுவும் கார்த்திகா கூட நம்ம நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்படி ஒரு இதாக பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவருமே ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகுறாரு. கார்த்திகா உட்காந்து அழுகுறாங்க. இதை பார்த்துட்டு சேரனும் ஐயோ தப்புப்பா கார்த்திகா என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்ட்டு, நான் பண்ணது தப்பு தான், இந்த தப்பை நான் எப்படி சரி பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்காரு. பரவாயில்ல விடுங்க மாமா அப்படின்ட்டு இவங்களும் ஒரு மாதிரி இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரியே இருக்காங்க. ஸோ சேரனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபீவரிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு கார்த்திகா ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போதே சந்தாவோட ஃபோன் ரொம்ப கண்டினியூவாக வந்துட்டே இருக்குங்கும்போது சேரனாலையும் எடுத்து பேச முடியல. சரி கார்த்திகாவே எடுத்து இந்த மாதிரி மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சந்தா அப்படிங்கிறாங்க. திடீர்னு ஒரு லேடி பேசுகிறதுனால யார் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் கார்த்திகா பேசுகிறேன், சேரமாமாவோட அத்தை பொண்ணு அப்படிங்கிறாங்க. சரி அவர் எங்கே அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, மாமாவுக்கு இப்போ தான் கஞ்சிலாம் செஞ்சு கொடுத்தேன், மாமாவுக்கு சரியானதுக்கப்புறம் பேச சொல்லிடலான்னு தான் நான் அட்டன் பண்ணேன், ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அதனால தான் அப்படிங்கிறாங்க. ஓ சரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே சந்தாவுக்கு ஒரே இதாக இருக்குது, என்னடா வீட்டில் யாரும் இல்லையா, எதுக்காக இந்த பொண்ணு இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சந்தாவுக்கு ஒரு மாதிரி குழப்பத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது வந்து இன்னும் வீட்டில் யாருக்குமே தெரியல. கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு ரொம்பவுமே கார்த்திகாவை பார்த்து ரொம்ப கில்ட் ஃபீலோடைய சேரன் சுற்றிட்டு இருக்காரு. அடிக்கடி கார்த்திகாவை போய் பார்க்குறது, கார்த்திகா கிட்ட பேசுறது, மன்னிச்சிருப்பான்னு சொல்கிறது, இந்த மாதிரியே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருந்தாலும் கல்யாண நெருக்கு பாட்டில் இங்கே கார்த்திகா மாசமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரப்போகுது. இது வீட்டுக்கு தெரிய வந்து எப்படி நடக்கும், இது அங்கே தான் வந்துட்டு மாப்பிள்ளை கூட நீ பேசலை, டிவோர்ஸ் அப்ளை ஆகிடுச்சு, நீ அங்கே வாழவே இல்லைன்னு சொன்னியே, இங்கே எப்படி இது இப்போ நடந்துச்சுன்னு கேட்கும்போது சேர மாமா தான் காரணம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா, இல்லை அப்படி ஒன்று சொல்லாமலேயே ஏதாவது பண்ண போகிறாங்களா, இதுக்கு சேரன் என்ன பதில் சொல்ல போகிறாரு, சந்தாவுக்கு இது தெரிய வருமா, வீட்டில் என்ன மாதிரியான சூழ்நிலை உருவாகும், தம்பிங்களாம் என்ன பேசுவாங்க, இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.